தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்தின் போது திரு ஜோசப் விஜய் அவர்கள் குறு சிறு விவசாயிகள், அதாவது 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கிற விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல இருக்கும் விவசாயிகளுக்கு 50%, அதாவது பாதி தள்ளுபடியும் என்று அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாரு. தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிட்டு அவர் இப்ப முதலமைச்சர் ஆன பிறகு இது என்னுடைய வாக்குறுதி அல்ல, விவசாயிகளின் என்னுடைய உத்தரவாதம் சொன்னாரு. அந்த உத்தரவாதத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் உழவர் உரிமை இயக்கத்தின் சார்பாக மற்றும் தமிழக விவசாயிகள் மொத்த விவசாயிகளின் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். நீங்க ஒரு பேட்டியில சொல்றீங்க, நான் விவசாய மகனாக பிறக்க வேண்டும் அடுத்த ஜென்மத்தில்ன்ட்டு. இப்போ விவசாயிகள் எங்களுடைய கஷ்டத்தை தெரியாத அடுத்த ஜென்மத்தில் நீங்க விவசாய மகனாக பிறப்பதில் என்ன அர்த்தம் இருக்கு? இப்போ எங்களுடைய விவசாயத்தின் கஷ்டத்தை எங்களுடைய இதை தெரியாத உங்களுக்கு விவசாய மகனாக பிறப்பதற்கு அப்ப என்ன கஷ்டம் தெரிய போகுது? இப்பயே தெரியாத உங்களுக்கு நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறதோ அதை தெரியாம எதிர்காலத்தை பத்தி பேச வேண்டியது அவசியம் இல்லை என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் 6 மாதத்திற்கு ஒரு முறை விவசாயிகளுக்கு உரம் மற்றும் விதைகள் இடுபொருட்கள் வாங்குவதற்காக ஒவ்வொரு விவசாயிகளின் வங்கி கணக்கிலும் 15,000 கொடுப்பதாகவும் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கிறீர்கள். அதையும் உங்களுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அதே போல் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை எல்லா விவசாயிகளுக்கும் 6 மாதத்திற்கு ஒரு முறை 15,000 அவருடைய வங்கி கணக்கில் சேர வேண்டும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கொண்டமட்டி கிராமத்திலிருந்து சாந்தா பேசுறேன். அதாவது நாங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. நீங்க என்ன சொன்னீங்க ஜோசப் விஜய் அவர்களே, நீங்க தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னீங்க? சிறு குறு விவசாயிங்களுக்கு முழு கடனும் 5 ஏக்கர் வச்சுங்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி பண்றேன்னு நீங்க வாக்குறுதி சொன்னீங்க. இப்போ நீங்க முதலமைச்சரா வந்துட்ட பிறகு நீங்க பாதி கூட தள்ளுபடி செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. அதனால நாங்க அதாவது அதிகமான மழை வந்தா விவசாயம் அழிஞ்சு போயிடுது. இப்ப மழையே இல்லை, விட்ட விதையே கருகி போயிடுது. அதனால எல்லா வகையிலையும் நஷ்டப்படுறவங்க விவசாயி தான். நாங்க விவசாயிங்க தான் முதுகெலும்பு, உங்களுக்கு சோறு போடுறவங்க. நாங்க விவசாயம் இல்லைன்னா சாப்பாட்டுக்கே ஒன்றும் வழி இல்லை. அதனால தயவு செய்து நீங்க சொன்ன வாக்குறுதியை நீங்க சொன்னபடி நிறைவேற்றி வைக்கணும்னு தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தபடி தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக தமிழக அரசுக்கு சொல்வது என்னவென்றால், விவசாயிகள் யாரும் நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன்களை கட்ட மாட்டோம். மகாராஷ்டிராவில் 36,000 கோடி ரூபாய்க்கு மேல விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள விவசாயிகளுக்கு மகாராஷ்டிராவில் உள்ள விவசாயிகளை விட அதிகமான உர விலையிலிருந்து மற்ற அனைத்து பொருட்களின் விலை அதிகமாக உள்ளது. நியாயமாக பார்க்க போனால் தமிழகத்தில் 50,000 கோடிக்கு நீங்கள் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டிய சூழல் வரும். எனவே விவசாயிகளுடைய இந்த கோரிக்கையை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி நீங்கள் உடனடியாக கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். இது முதல் கட்டமான ஆர்ப்பாட்டம். நீங்கள் தொடர்ந்து இதை செவிசாய்க்கவில்லை என்றால் தொடர்ச்சியாக எங்களுடைய ஆர்ப்பாட்டம் இருக்கும் என்பதை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம்.